வெல்கம் டு சுஜாஸ் குக்கிங். வாங்க ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சாதம் பார்க்கலாம். அதுக்கு மசாலா பொடி அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, வரமல்லி, மிளகு, சீரகம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் பாதி வறுபட்டதுக்கப்புறம் பட்டையும் கிராம்பும் சேர்த்தி வறுத்துக்கலாம். முதல்லையே பட்டையும் கிராம்பையும் சேர்த்து வறுக்க வேண்டாம். எல்லாம் பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா பட்டையும் கிராம்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது தேவையான வரமிளகா சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொடி ரெடி ஆயாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேங்காய் சேர்த்திக்கலாம். சேர்த்தி தேங்காயை நல்லா வறுக்கலாம். தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது தேங்காயையும் மசாலா பொடியும் வறுத்ததை மறுபடியும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டர் சேர்த்திக்கலாம். கடுகு சேர்த்தி பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்தி வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். பிரியாணி இலை சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு காரம் சேர்த்திக்கலாம். சேர்த்தி வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காயும் இதோடவே சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். இதில் அதையும் சேர்த்தி இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வணக்கினா போதும். இப்போ இஞ்சி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் உடையாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நாம் இதில் பாதி தான் வேக வைக்கணும். இப்போ புளி கரைசல் சேர்த்திக்கலாம். புளி கரைசல் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். உப்பையும் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா பொடியை இது மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது கத்திரிக்காய் கிரேவி கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயாச்சு கத்திரிக்காய் கிரேவி. இப்போது வடித்த சாதத்தை இதில் போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலக்கும்போது கத்திரிக்காயெல்லாம் உடையாமல் நல்லா மெதுவாக எடுத்து கிளறி விடணும். இந்த மாதிரி எடுத்தெடுத்து போட்டு கிளறணும். கரண்டியில் சாப்பாடு எடுத்தெடுத்து போட்டு அந்த மாதிரி கிளறணும். ஒட்டுக்கா போட்டு கிளறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரியே கிளறி நல்லா கிளறியாச்சு. இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவி கொஞ்சம் நெய் மேலே விட்டுக்கலாம். மூடி போட்டு இப்போ நல்லா மூடிடலாம். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்துக்கலாம். இப்போது அருமையான சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப இதுதான் செய்வீங்க. பாருங்கள், கத்திரிக்காய் செம சூப்பராக இருக்குது. பாருங்கள், முழுசாக இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.